Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா ஈவினிங் டைமில் சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக கடலை மாவு 1.25 கப் எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் கடலை பருப்பு வீட்டிலே கூட அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லை கடையில் வாங்கினாலும் சரி. அடுத்ததாக இதுக்காக அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 1/4 கப் அளவு இருக்கும். இதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்காக 1/2 ஸ்பூன் இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நல்லா தட்டி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சோம்பு கூட விருப்பப்பட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட காரத்துக்காக பச்சை மிளகாய் உங்கள் தேவையான அளவுக்கு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா அதை நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிக்கலாம். முதல்ல தண்ணி ஆட் பண்ணாமல் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வெங்காயத்தில் நமக்கு கொஞ்சம் தண்ணி விடும். அடுத்ததாக தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த பதத்துக்கு நாம் பிசைஞ்சிக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சின்ன சின்ன போண்டாக்கெலாம் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வடை போல் கூட செஞ்சுக்கலாம். ஆனால் மாவு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி ஆகிட்டால் கூட நீங்கள் அரிசி மாவு கொஞ்சமாக நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லா திக்காகிடும். ஆனால் இது போல் போண்டா செய்யறதுக்கு கொஞ்சம் மாவு தளர இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். உள்ளவும் நல்லா நமக்கு வெந்து வரும். இது போல் நல்ல செவக்க நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் சேர்க்குற உப்பு காரம் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே கிறிஸ்பியாக உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு டொமேட்டோ சாஸ் காரமாக சாப்பிட்றோன்னா தேங்காய் சட்னி கூட ரொம்ப சூப்பர் காம்பினேஷனில் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இதுக்கு தேங்காய் சட்னி தான் அரைச்சோம். ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருந்தது. இது போல் நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா எக்ஸஸ் ஆயிலெலாம் அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அதே போல் இது போல் எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம்லாம் கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணி பொரிச்சிங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் திரும்பவும் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது போல் பொரிக்கிற ஆயில் மறுபடியும் ஓவர் ஹீட் பண்ணி இது போல் டீப் ஃப்ரைலாம் செய்யக்கூடாது. அதனால் அதை நம்ம 24 ஹவர்ஸ்க்குள்ளே தாளிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதனால் குறைவாகவே நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட எல்லா போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னியோடு இதை சர்வ் பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி இதுக்கு சூப்பர் காம்பினேஷன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க அப்படி விரும்பி சாப்பிட்லன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. ஈவினிங் டைமில் ஃப்ரெஷ் ஆயிலில் நம்ம வீட்டில் ஹைஜீனிக்காக செஞ்சு இது போல் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக பிள்ளைங்களும் டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. நமக்கும் திருப்தியாக இருக்கும். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.